சென்னையில் நகைக்காக வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொன்ற கொலையாளி பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அரும்பாக்கம் பகுதியில் நகைக்காக அமுதா என்பவரை பட்டப்பகலில் கத்தியால் குத்தி கொன்ற சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜூஸ் கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கொலையான சாந்தகுமார் ஆன்லைன் விளையாட்டில் கடனாளியானது, அதனால் கடனை அடைக்க அமுதாவின் நகையை திருட திட்டமிட்டு அவரை 10 நாட்களாக நோட்டமிட்டு கொன்றதும் தெரிய வந்துள்ளது. மேலும் தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி அமுதாவை திசை திருப்பி நகையை பறித்த போது அவர் கூச்சலிட்டதால் கழுத்து, மார்பு, முகம், வயிற்று பகுதிகளில் 15 முறை சரமாரியாக குத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அமுதாவின் காதில் இருந்த கம்மல், மோதிரம் ஆகியவற்றை கழற்றி கொண்டு கைரேகை உள்ளிட்ட தடயங்களை அழிக்க ஜூஸ் பாட்டிலில் எடுத்து வந்த பெட்ரோலை ஊற்றி எரித்ததாகவும் சாந்தகுமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். கொலை செய்துவிட்டு தப்ப முற்பட்ட போது பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்குள் நுழைந்ததால் தனது அம்மாவை கொலை செய்துவிட்டு 2 பேர் ஓடிவிட்டதாகவும், தான் அமுதாவின் மகன் என கூறி மொட்டை மாடி வழியாக ஓட முயன்ற போது கீழே விழுந்து எலும்பு முறிந்ததாகவும் கூறியுள்ளார். அரியலூரில் விபத்தை ஏற்படுத்திய டாரஸ் லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் துரத்தி சென்று தாக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. அரியலூர் நகர் பகுதியில் சிமெண்ட் ஆலைகளுக்கு சுண்ணாம்பு கற்கள் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக செல்லும் கனரக டிப்பர் லாரிகளால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் அரியலூர் ஜெயங்கொண்டம் சாலையில் சென்ற டாரஸ் லாரி ஒன்று முதியவர் ஓட்டி வந்த பைக் மீது மோதியது. இதில் லாரியின் முன்பக்க சக்கரத்தில் பைக் சிக்கிய நிலையில் முதியவர் காயங்களுடன் உயிர் தப்பினார். இதனிடையே வழியாக வந்த பொதுமக்கள் ஆத்திரத்தில் லாரி ஓட்டுநரை விரட்டி தாக்க முற்பட்டனர். 22 வயது வாலிபரை கல்லால் அடித்து கொன்ற வழக்கில் போலீசார் 2 நபர்களை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. நண்பனின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கிய கதை இது. கோவை செல்வபுரம் அடுத்த கெம்பட்டி காலனி அசோக் அவென்யூ பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த நள்ளிரவில் டாக் ஸ்குவாடுடன் களத்தில் இறங்கிய போலீசார் புதர்மண்டி கிடந்த பகுதியை சல்லடை போட்டு சலித்தனர். அங்கே சடலம் கிடந்த கோலம் நடந்திருப்பது கொடூர கொலை என போலீசாருக்கு படம் போட்டு காட்டியது. அருகே இரத்தக்கரையுடன் இருந்த கருங்கல் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என தெள்ள தெளிவாக தெரிந்தது. உடனே சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் நடந்த கொடூரம் குறித்து விசாரணையை தொடங்கினார்கள். அதில்தான் கொல்லப்பட்டவர் 22 வயதான ஜப்பான் என்கிற பிரவீன்குமார் என்று தெரிய வந்திருக்கிறது. அதே பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு கொலை வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்றுள்ளார். சில மாதங்களில் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு மைசூருவுக்கு சென்று அங்குள்ள ஒரு தென்னை நார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்னர் அந்த கொலை வழக்கில் ஆஜராக கோவைக்கு வந்துள்ளார். நீதிமன்ற வேலைகளை முடித்த பின்னர் அசோக் அவென்யூ பகுதியில் உள்ள ஒரு முள் புதருக்கு அருகே நண்பர்களுடன் மது குடித்துக் கொண்டிருந்த போது பிரவீன்குமாரை ஒரு மர்ம கும்பல் கல்லால் அடித்தே கொலை செய்திருக்கிறது. அந்த கும்பல் யார், என்ன என்று தெரிந்து கொள்ள போலீசார் மேற்கொண்ட விசாரணையில்தான் 2024ஆம் ஆண்டு நடந்த கொலைக்கு தற்போது பிரவீன்குமார் பழிக்கு பழியாக கொலை செய்யப்பட்டிருக்கும் பயங்கரம் அம்பலமானது. ஆம், கோவை செல்வபுரம் அடுத்த கெம்பட்டி காலனியைச் சேர்ந்தவர் கோகுலகிருஷ்ணன். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி மதுபோதையில் நண்பர்களுடன் சேர்ந்து தற்பொழுது கொலை செய்யப்பட்ட பிரவீன்குமாரிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது அவர்கள் பிரவீன்குமாரை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் தனது நண்பர்களுடன் வந்து கோகுலகிருஷ்ணன் கேங்குடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அது இருதரப்புக்கும் இடையே மோதலாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் பிரவீன்குமாரும் அவரது நண்பர்கள் சிலரும் சேர்ந்து கோகுலகிருஷ்ணனை கத்தியால் குத்தி சரமாரியாக கொலை செய்தனர். அந்த வழக்கில் பிரவீன்குமார் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பிறகு பிணையில் வந்த பிரவீன்குமார் யார் கண்ணிலும் சிக்காமல் மைசூருவில் தலைமறைவாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான்
கொலை வழக்கில் ஆஜராக பிரவீன்குமார் கோவைக்கு வந்திருக்கும் தகவல் கோகுலகிருஷ்ணனின் நண்பர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. நண்பனை கொன்றுவிட்டு பிரவீன்குமார் வெளியே உல்லாசமாக சுற்றித் திரிவதைக் கண்டு கொதித்து போனவர்கள் நண்பனின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க நினைத்துள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று இரவு மது குடித்துக் கொண்டிருந்த பிரவீன்குமாரை கோகுலகிருஷ்ணனின் நண்பர்கள் கல்லால் அடித்தே கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பிரவீன்குமாரை கொலை செய்தது கெம்பட்டி காலனியைச் சேர்ந்த மனோஜ் மற்றும் கமலக்கண்ணன் என்பது தெரியவந்தது. பின் தலைமறைவாக இருந்த 2 பேரையும் பிடிக்க முயன்றபோது அவர்கள் தடுமாறி கீழே விழுந்ததில் கால் முறிந்தது. தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். தற்பொழுது இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நண்பனை கொன்ற வாலிபரை காத்திருந்து கருவறுத்த பயங்கரம் கோவையை குலை நடுங்க வைத்திருக்கிறது. சேலத்தில் பள்ளி சிறுவர்கள் பைக் மற்றும் காரை ஓட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் கார், இருசக்கர வாகனம் ஓட்டுவது அதிகரித்துள்ளது. ஆபத்தை உணராமல் அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டும் வருகின்றனர். எனவே நெடுஞ்சாலை போக்குவரத்து அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர்ல பூட்டின அறையில சிக்கிக்கிட்ட சிறுவனை தீயணைப்புத்துறையினர் பத்திரமா மீட்டிருக்காங்க. கரூர் மாவட்டம் வெங்கமேடு செங்குந்தர் நகரில் பூட்டிய அறைக்குள் கிருத்திக் என்ற 2 வயது சிறுவன் தவறுதலாக மாட்டிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் டோர் ஓபனர் கருவியால் கதவை திறந்து சிறுவனை பத்திரமாக மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் கிடந்த கவரிங் செயினை பறித்துச் சென்ற இளைஞர் பொதுமக்களின் பிடியில் சிக்கியுள்ளார். ராயக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் அவரது வீட்டருகே நடந்து சென்ற போது டிப்டாப்பாக பைக்கில் வந்த இளைஞர் ஒருவர் செயினை பறித்துச் சென்றுள்ளார். அப்போது பாதிக்கப்பட்ட பெண் கூச்சலிடவே அங்கிருந்தவர்கள் இளைஞரை சுற்றி வளைத்து பிடித்து நையப்புடைத்து போலீசில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது திருப்பூரைச் சேர்ந்த MBA பட்டதாரியான தீபன் ராஜ் என்பதும் ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்து இதுபோன்ற செயலில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்ச நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பாண்டியன் என்பவருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சேத்துப்பட்டு பழம்பேட்டையை சேர்ந்த பாண்டியன் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் மேற்கண்ட தீர்ப்பு வழங்கப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணியில் கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் அவரது உறவினருடன் அண்ணா சாலையில் உள்ள திரையரங்கிற்கு சென்ற நிலையில் அவரை பின்தொடர்ந்த இளைஞர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனை தட்டி கேட்ட மாணவியின் உறவினரை தகாத வார்த்தையில் பேசிவிட்டு அந்த இளைஞர் தப்பி ஓடியுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட திருவல்லிக்கேணி போலீசார் அண்ணா சாலை பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் அரசு பேருந்தின் கண்ணாடியை கல்லூரி மாணவர்கள் அடித்து நொறுக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மெரினா காமராஜர் சாலையில் சென்ற மாநகர பேருந்தை விரட்டி வந்த கல்லூரி மாணவர்கள் 20 பேர் பேருந்தின் கதவை தட்டி திறக்குமாறு ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதால் மாணவர்கள் பின்பக்க கதவின் கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். சம்பவத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் அன்பரசன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பெங்களூர்ல இருந்து போதைப் பொருளை கடத்திட்டு வந்த கும்பல் திருவள்ளூர்ல சிக்கியிருக்கு.
பெங்களூருவிலிருந்து ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 4 கிலோ கஞ்சா மற்றும் 60 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை கும்மிடிப்பூண்டியில் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வருண், மனோஜ், ஆரி விஷ்ணுகுமார், ஸ்ரீசங்கர், ஃபர்ஹான் ஆகிய 5 பேரை கைது செய்த போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் போதைப் பொருள் கும்பலுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருசக்கர வாகனம் மீது தேங்காய் லோடு ஏற்றி வந்த லாரி மோதிய விபத்தில் இளைஞர் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். அது தொடர்பான பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிமுகவினர் ஏற்பாடு செய்த பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்டம் அலை மோதியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அஸ்தினாபுரத்தில் அதிமுக சார்பில் 2000 பேருக்கு 200 ரூபாய் பணம், சேலை மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை வாங்குவதற்கு மக்கள் முண்டியடித்துக் கொண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் பொங்கல் தொகுப்பினை வாங்க வந்த பெண் ஒருவர் குழந்தையை கூட்டத்தில் விட்டதால் அந்த குழந்தை கதறி அழுதது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே காருக்குள் சிக்கிய 2 வயது பெண் குழந்தையை தீயணைப்புத் துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பத்திரமாக மீட்டனர். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள ஒரு பள்ளி மைதானத்தில் வீசிய சூறாவளி காற்று புனல் போன்ற வடிவில் மண் புழுதியை சுழற்றி எடுத்தது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். சபரிமலை தங்கக்கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட தந்திரியின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். துவாரபாலகர் சிலையின் தங்க கவசம் எடை குறைந்த விவகாரத்தில் உன்னி கிருஷ்ணன் போற்றியுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த தந்திரி நேற்று விசாரணைக்கு பின் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையே இன்று செங்கனூரில் உள்ள முண்டன்காவு தாழ மண்டபம் எனப்படும் அவரது வீட்டில் 8 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு சோதனையில் ஈடுபட்டது. ராஜஸ்தானில் மது போதையில் இயக்கப்பட்ட கார் சாலையோர உணவகத்திற்குள் புகுந்த பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஜெய்ப்பூரில் நடந்த இந்த விபத்தில் உணவகத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் 15 பேர் படுகாயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய காருக்குள் 4 பேர் இருந்த நிலையில் 3 கைது செய்யப்பட்டு தப்பியோடிய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கேரளாவில் காரில் விதியை மீறி பயணம் செஞ்ச இளைஞர்களோட வீடியோ வெளியாகி முகம் சுளிக்க வச்சிருக்கு. கேரள மாநிலம் மலப்புரத்தில் சாலை விதிகளை மீறி காரில் இளைஞர்கள் பயணம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பரப்பனங்காடி பகுதியில் இருந்து கோழிக்கோடு செல்லும் சாலையில் 2 கார்களின் டிக்கி பகுதியில் அமர்ந்து கொண்டு ஆட்டம் போட்டபடி பயணித்தனர். மேலும் சன்ரூஃப் பகுதியிலும் ஆபத்தான முறையில் நின்றிருந்தனர். இதனை அந்த வழியை பயணித்த ஒருவர் செல்போனில் படம் பிடித்து வெளியிட்ட நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சாலையில் போன கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்திருக்கு.
உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் தெஹத்தை அடுத்த கிரிபால்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான வேகத்தில் கார் பலமுறை சாலையிலேயே சுழன்றபடி சென்றது. இவ்விபத்தில் காரில் பயணித்த 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ரஷ்ய தலைநகரில் பெய்த கடும் பனிப்பொழிவு மக்களை அவதிக்குள்ளாக வச்சிருக்கு. மாஸ்கோ நகரின் சில பகுதிகளில் 50 அல்லது 65 சென்டிமீட்டர் வரை பனி குவிந்துள்ளதால் மக்கள் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 450க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சாலைகளில் குவிந்துள்ள பனியை அகற்ற 1,30,000 பேர் அல்லும் பகலும் அயராது உழைத்து வருகின்றனர்.